எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவலை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். உங்களுடைய மேன்மையான ஆதரவு நமக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸில் அதிக பேர் கேட்கறது என்னென்னா, இந்த செல்வத் தடையை நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகமாக பெறுவதற்கு ஏதாவது வழி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பணத்தடையை நீக்கிறதுக்கும் பணம் பெறுகிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் நம்ம சேனலில் நாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இதை நிறைய பேர் அவர்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பலன்களை பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப அற்புதம் வாய்ந்தது. சில மாந்திரீகவாதிகளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமான ஒரு பரிகாரத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை செய்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு ஒருபோதும் குறைவே இருக்காது. பணம் போதும் போதும் என்ற அளவில் பெருகும். சில இடங்களில் பாருங்கள், அந்த குடும்பம் நல்லா சேமமாக இருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே கடன் அப்படிங்கிறது கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும். அது நம்மக்கிட்ட நேரடியாகவே சொல்லுவாங்க, எவ்வளவோ சம்பாதிக்கிறேங்க, கடன் மட்டும் தீர மாட்டேங்குது. இது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளவோ சம்பாதிக்கிறேங்க, சேமிக்கவே முடியல. இது ரெண்டாவது. இன்னொன்று, சம்பாதிக்கவே முடியலம்பாங்க. இது இன்னொரு கேட்டகரி. பாருங்கள், கடவுளுடைய படைப்பின் வகைகளை பாருங்கள். ஒருத்தருக்கு நிறைய காசை கொடுக்குறாரு, கடனை கொடுக்குறாரு. இன்னொருத்தருக்கு நிறைய காசு கொடுக்குறாரு, வீண் செலவுகளை கொடுத்து சேமிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டேங்கிறார். இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறாரு, பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கடனை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரியான வகைகளை இறைவன் நம்மளுடைய மனித படைப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கான். இந்த நிலை மாறணும் அப்படின்னா என்னங்க பண்ணலான்னா, அதற்கு ஒரு வழி இந்த ஆன்மீகத்தில் இருக்குது, மாந்திரீகத்தில் இருக்குது. குபேர வசியம் அப்படின்ட்டு இது பேர். குபேர வசியம். இது என்னங்க குபேர வசியம் அப்படின்னா, மகாலட்சுமியினுடைய செல்வங்களின் காவலனாக இருப்பவர் குபேரன். நிறைய பேர் குபேரன்னா யாருன்னு கேட்குறாங்க. குபேரன் செல்வ கடவுள்னு தெரியும். ராவணன் இருக்கிறார் இல்லையா, அது ராமன், ராவணன், லங்காபுரி, இதெல்லாம் நீங்கள் ராமாயணத்தில் கேள்விப்பட்டுருவீங்க. இந்த ராமனினுடைய தம்பியாக விளங்கக்கூடியவர் தான் குபேரர். தம்பி சிவனை நோக்கி கடுமையான தவத்தினை புரிந்து மகாலட்சுமியின் செல்வங்களுக்கு காவலனாக மாறும் வரத்தினை பெறுகிறார். அதனால தான் மகாலட்சுமி தேவியினுடைய செல்வங்களின் பாதுகாவலன் குபேரன். அதனால தான் நம்ம எப்பயுமே தெய்வங்களை கும்பிடும்போது, செல்வங்கள் சேரணும்னு வணங்கும்போது குபேரனை தனியாக கும்பிட்றோம். செல்வக்கடவுள்னு அவருக்கு பேர். குபேர விஷயம் செய்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, குபேர விஷயம் எப்படிங்க செய்யணும், எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான வழிமுறைகளின் மூலமாக குபேரரை நீங்கள் வசியம் செய்யலாம். நான் எப்பயுமே சொல்கிறது தான், வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். வியாழக்கிழமை. அது ஏன்னா வியாழன் என்பது குபேரனுக்கு உரிய நாள். அந்த நாளில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது குபேர கடாட்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வியாழக்கிழமை நாட்களில் மஞ்சள் நிற இனிப்புகள், ஸ்வீட்ஸ், லட்டு, பூந்தி,
மஞ்சள் கலர் கேசரி, இந்த மாதிரி அது சக்கரை பொங்கல், இதெல்லாம் மஞ்சள், அதாவது சக்கரை பொங்கல்னு சொல்கிறோம், வெல்லம் போட்டு தான் பண்ணுறோம், இதெல்லாம் மஞ்சள் கலராக தானே இருக்குது. இதை வியாழன்கிழமை அன்று நீங்கள் தானமாக கொடுக்கும்போது, பிரசாதமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குபேர வசியம் சித்திக்கும். இந்த மாதிரி பல வழிமுறைகளின் மூலமாக குபேரனை நீங்கள் வசியம் செய்து கொள்ளலாம். முக்கியமாக வியாழக்கிழமையை தவற விடக்கூடாது. உங்கள் வீட்டில் செல்வம் வரணும்னா வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றுறதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. குபேர விஷயம் எப்பையும் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு வழியே போதுமானது. சரிங்களா? நீங்கள் நிறைய செய்யணுங்கிறதே இல்லை, இந்த ஒரு வழியே போதுமானது. ஆனால் நம்ம தொழில் செஞ்சுட்ருக்குறோம், தொழிலகங்களிலும் குபேர விஷயம் சித்திக்கணும், நம்ம இல்லங்களில் மேலும் மேலும் சித்திக்கணும் அப்படின்னா சில குபேர வசியத்திற்கான ரகசியங்களையும் நாம் செய்யணும். சரிங்களா? அது என்னென்னா அரிசி, அதில் தான் ஒளிஞ்சிட்ருக்குது. நம்ம வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்துகிற அரிசி, பொதுவாக அரிசின்னு சொல்கிறச்ச பச்சரிசி பயன்படுத்துங்க. ஏன் நாம் பச்சரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், அது நைவேத்தியத்துக்கு அதுதான் பண்ண. வேக வைக்காத அரிசி பச்சரிசி. மற்ற அரிசிலாம் வேக வச்சிரும், புழுங்கல் அரிசிலாம் வேக வச்சிரும். அது நைவேத்தியத்துக்கு பயன்படுத்த முடியாது. பொதுவாக பச்சரிசியில் இதை செய்கிறது ரொம்ப நல்லது. நல்லா ஒரு கிண்ணம், சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும், நிறைய எடுத்துடாதீங்க, வேஸ்ட்டாக போகுது. சும்மா ஓரளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு தண்ணீரை கொஞ்சம் தெளித்து கொள்ளுங்கள். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, சும்மா அப்படியே தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட மஞ்சள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அரிசி மஞ்சள் கலர் ஆகிடும். இதுக்கு பேர் தான் அட்சதை அப்படின்னு சொல்கிறோம். அட்சதை. இந்த அட்சதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படி யோசிச்சிங்கன்னா, திருமண சமயங்களில் அட்சதை கொடுப்பாங்க, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த அட்சதையில் லக்ஷ்மி குபேர வாசம் நிறைந்து இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த அட்சதையை தயார் பண்ணிட்டு வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுடைய வீட்டின் 4 மூலைகளிலும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். 4 மூலைகள், ஒரு மூலைக்கு கொஞ்சம், ஒரு அடுத்த மூலைக்கு 4 மூலைகளுக்கு கொஞ்சம் 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 போடணும். இப்படி போட்டால் உங்களுடைய வீடு குபேர கவசத்துக்குள் ஐக்கியமாகும். வீடே குபேர கவசமாயிடும், லக்ஷ்மி கடாட்சம் ஆயிடும், தரித்திரம் நீங்கிடும். வீட்டில் வரக்கூடிய தரித்திரம் அடியோடு நீங்கி போயிடும். வாச வரைக்கும் வரும் தரித்திரம் இந்த இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தீங்கன்னா அப்படியே வாசல்லேருந்து ஓடி போயிடும். இதுக்கு பேர் குபேர அட்சதைன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதை வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு செய்யுங்க, மாலை செய்யுங்க, 5 மணிக்கு மேலே செய்யுங்க. 5 to 7 வியாழக்கிழமை குபேர காலம் என்று சொல்லுகிறோம். வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள், இந்த 2 மணி நேரத்தை தான் நாம் குபேர காலம் அப்படின்னு சொல்கிறது, குபேர நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் இந்த அட்சதையை நம்ம போடுறச்ச நமக்கு குபேரனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். ஒன்று. மற்றபடி இதுக்கு மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ஓம் குபேராய நமக, இந்த மந்திரமே போதுமானது. இதை ஒரு 21 முறை சொல்லி நீங்கள் போட்டாலே போதும். அதை தவிர்த்து நீங்கள் பெருசாக எதுவும் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு நைவேத்தியம் படைச்சு மந்திரம் சொல்லி போடணுங்கிறது இல்லை. நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் இதை சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தொழில் செய்கிற இடங்களில், வியாபார ஸ்தலங்களில் இதை பயன்படுத்தலாம். சார் நாங்கள் இது மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா அங்கேயும் இதை போடலாம். சரிங்களா? ஸோ இப்படி போடுறதுனால உங்களுக்கு பரிபூரண குபேர கடாட்சம் கிடைக்கும். இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. 1. 2வது என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை குபேர காலத்தில் நெய் தீபத்தை வீட்டிலோ தொழில் செய்யும் இடங்களிலோ குபேர காலத்தில் நீங்கள் போடும் பொழுது பணம்
குறைவில்லாமல் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த நேரத்தை குபேர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குபேர காலத்தில் நீங்கள் வந்து வீடாக இருந்ததுன்னா எப்பயும் மேலே காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றுவீங்க. பொதுவாக 6 மணிக்கு மேலே தான் ஏற்றுவோம். இந்த வியாழக்கிழமை 5 to 7 இந்த 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் காமாட்சி அம்மா விளக்கில் நெய், பசு நெய் ஊற்றிட்டு தீபம் போட்டுட்டு அந்த நெய்யில் டைமண்ட் கல்கண்டு நீங்கள் போட்டுட்டு ஏற்றணும். ஏங்க டைமண்ட் கல்கண்டு போடுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த கல்கண்டு அப்படி இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா சுக்கிரனினுடைய ஒரு உணவுப் பொருள். இன்னும் சொல்ல போனால் அது இனிப்பு சுவை உடையது, வெள்ளை நிறம் உடையது. இனிப்பும் வெள்ளையும் சேர்வது சுக்கிரனினுடைய அடையாளம். அதனால தான் அந்த நெய்யில் டைமண்ட் கல்கண்டு போடுங்கிறோம். நெய் தீபம்ங்கிறது இயற்கையாக லக்ஷ்மி. அதுவும் இந்த குபேர காலத்தில் போடும்போது அது குபேர தீபமாக மாறிடுது. ஸோ நீங்கள் இந்த டைமண்ட் கல்கண்டு போடும் பொழுது லக்ஷ்மி குபேர தீபமாக அது மாறிடுது. தொழில் ஸ்தானங்களிலும் இந்த வியாழக்கிழமை குபேர காலத்தில் பசு நெய்யில் இந்த டைமண்ட் கல்கண்டு 2-3 போட்டு நெய்யில் தீபம் போடுறதுனால அல்ல குறையாத அளவிற்கு பணம் சேரும். வியாபாரமெல்லாம் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குது. வியாபாரம் முன்ன மாதிரி இல்லைங்க. நாங்களும் வியாபாரத்தில் நிறைய யுக்திகளை பயன்படுத்துகிறோம். விலையும் நல்லா குறைச்சி தரத்தை அதிகமாக கொடுத்தாலும் கூட அந்த ஒரு வியாபார ஈர்ப்புங்கிறது வரதில்லை. ஸோ என்னங்க வழி அப்படின்னு கேட்குறச்சு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அக்ஷதையையும் இந்த வியாழக்கிழமை குபேர காலத்தில் தீபத்தையும் ஏற்றுறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல சுபிக்ஷம் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி எந்த டைம்லையுங்க எப்பயுமேங்க ₹1 யார் கணக்கு பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட குபேரன் இருப்பார். அதாவதுங்க, குபேரன் வந்து செல்வ கடவுள் தான், பணத்திற்கான அதிபதி தான். ஆனால் அவர் வேஸ்ட்டாக ₹1 கூட செலவு பண்ண மாட்டார். அது அவருடைய சுபாவம். அப்போது இந்த காலத்தில் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் கஞ்சன்னு சொல்லிடுறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட பணத்தை வந்து என்கிட்ட சேரவே மாட்டேங்குதுங்க, என்னங்க காரணம் அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே சொல்லுவேன், நீங்கள் வந்து ஊதாரின்னு சொல்லுவேன். அவங்க சில பேர் கோவப்படுறதும் உண்டு. நான் ஊதாரியாங்க அப்படிமா? ஆமாங்க, ஊதாரி தான். அப்படி எப்படிங்க சொல்கிறீங்க? பணத்தை மதிப்பவர்களிடத்திலே, பணத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்திலே, பணத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்திலே கண்டிப்பாக பணம் சேரும். கோடியாக சேர்றதை நான் சொல்லலை, கோடியாக சேர்றதை பற்றி நான் சொல்லலை. அத்தியாவசியத்துக்கு கஷ்டமில்லாத குறையில்லாத அளவிற்கு பணம் இருக்கும். நான் அதுக்கு கேரண்டி. ₹1க்கும் நீங்கள் கணக்கு வைத்திருக்க வேண்டும். நான் கஞ்சனாக இருக்க சொல்லலை, பட் கணக்கோடு இருக்க சொல்கிறேன். பணத்தை மதிக்கும் இடத்தில், பணத்தை மதிக்கும் நபர்களிடத்தில் பணம் சேரும். அது குபேர சுபாவம் என்று சொல்லுங்கள். அது கஞ்ச சுபாவம் அல்ல, குபேர சுபாவம் என்று நீங்கள் அது ஒரு கர்வத்தோட நெஞ்ச நிமித்திட்டு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி எப்பயுமே பண விஷயத்தில் சிக்கனமாகவும் சேமிப்பாகவும் அனாவசியமாக இல்லாமல் சரியான விஷயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்துவர்களிடத்துல பணம் என்றைக்குமே இருக்கும். 1. 2வது, குபேரருக்கு பணத்தை செலவு பண்ணுறது பிடிக்காதான், பணத்தை சேர்த்திக்கிட்டே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா. அவரை போல் யாருக்கிட்டையும் செல்வம் இல்லம்பாங்க. ஸோ அதனால் பணத்தை சேமிக்கிற பழக்கத்தையும் கொஞ்சம் ஏற்படுத்திக்கோங்க. டெய்லி சேமிக்க பாருங்கள். ஒரு ₹10 சேமிக்க பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ₹10 சேமித்தா என்றைக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிறது. பட் ஆனால் கொஞ்சம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு 20% ஒரு சேமிப்போடு இருந்தீங்கன்னாவே அதுவே ஒரு குபேரனினுடைய அந்த ஒரு பிரியத்துக்கு ஆளாகிடுவீங்க. ஸோ நீங்கள் என்னதான் மந்திரம், தந்திரம், எந்திரம், பரிகாரம்னு செஞ்சாலும் உங்கள் குணம் குபேர குணமாக இருக்கணும். உங்களுடைய செயல்பாடுகள் குபேர செயல்பாடுகளாக இருக்கணும். அப்போ தான் இன்னமும் அது நல்லா ஆக்டிவேட் ஆகும்.
சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான விஷயங்களை நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.